திருப்பூர் மாவட்டம் பரம்பக்குளம் ஆழியாறு கிளை வாய்க்காலில் வரும் தண்ணீரை தனிநபர் பைப்லைன் போட்டு திருட்டுத்தனமாக எடுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சட்டவிரோதமாக நடக்கும் தண்ணீர் திருட்டு குறித்த ட்ரோன் கேமராவில் சிக்கிய அதிர்ச்சிகர காட்சிகளுடன் முழு தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தற்போது தண்ணீர் திருடும் அந்த காட்சிகள் தற்போது ட்ரோன் கேமராவில் பதிவாகி இருக்கிறது. இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை ஏதேனும் மேற்கொண்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் பிஏபி பாசன திட்டம் எனப்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் பல்வேறு இடங்களில் வாய்க்காலில் தண்ணீர் திட்டு இருப்பதாக விவசாயிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார்கள். கடந்த வாரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கூட இந்த குற்றச்சாட்டினை பெரிய அளவில் முன்வைத்து விவசாயிகள் பேசுவதை காண முடிந்தது. இந்த நிலையில் இன்று பரம்பிக்குளம் ஆழியாறு கிளை வாய்க்காலில் பகிரங்கமாக நீர் திருட்டு நடைபெறுவதை ட்ரோன் கேமரா மூலமாக வீடியோ எடுத்து விவசாயிகள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சட்டவிரோதமாக நீர் திருடப்படுவதால் கடைமடை வரை முழுமையாக தண்ணீர் சென்றடைவதில்லை என தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பிஏபி பூலாங்கிணறு கிளை வாய்க்கால் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் கடந்த 3 சுற்றுகளாக கடைமடை வாய்க்கால் பகுதி விவசாயிகளுக்கு அறவே பாசன நீர்வரத்து வந்து சேரவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். நீர்வரத்து இல்லாததால் பயிர்கள் கருகும் அபாய நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த நீர் திருட்டு என்று அவர்களுக்கு தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது குறித்து பாதிக்கப்பட்ட கடைமடை பகுதி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிஏபி பாசனத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை கடிதம் மூலமாகவும் நேரிலும் புகார் அளித்திருக்கிறார்கள். எனினும் அதிகாரிகள் தரப்பில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர்களின் மெத்தன போக்கே தொடர்ச்சியான தண்ணீர் திருட்டுக்கு காரணம் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதிகாரிகளின் அலட்சியத்தால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் வாய்க்கால் பாதையில் நீர் எங்கெல்லாம் திருடப்படுகிறது என்பதை தாங்களாகவே ஆய்வு செய்து அதை வெளிப்படுத்த முயற்சி செய்தார்கள். அதன்படி ஆளில்லா சிறிய ரக ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் பூலாங்கிணறு கிளை வாய்க்கால் பகுதியை அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அப்போது வாய்க்கால் வழியே செல்லும் பாசன நீரை ராட்சத பைப் லைன்கள் மற்றும் சட்டவிரோத மின் மோட்டார்கள் மூலம் பகிரங்கமாக திருடிச் செல்வது வீடியோ காட்சிகளில் துல்லியமாக பதிவாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகளுக்கும் உண்மை நிலவரத்தை புரிய வைக்கும் வகையில் இந்த ட்ரோன் வீடியோ ஆதாரங்களை விவசாயிகள் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் நீர் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முறைகேட்டிற்கு துணையாக நிற்கும் அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து கடைமடை பகுதிக்கு தடையின்றி பாசன நீர் சென்று வர அரசு ஆவண செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. திருப்பூர் மாவட்டம் பரம்பக்குளம் ஆழியாறு கிளை வாய்க்காலில் வரும் தண்ணீரை தனிநபர் பைப்லைன் போட்டு திருட்டுத்தனமாக எடுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சட்டவிரோதமாக நடக்கும் தண்ணீர் திருட்டு குறித்த ட்ரோன் கேமராவில் சிக்கிய அதிர்ச்சிகர காட்சிகளுடன் முழு தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தற்போது தண்ணீர் திருடும் அந்த காட்சிகள் தற்போது ட்ரோன் கேமராவில் பதிவாகி இருக்கிறது. இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை ஏதேனும் மேற்கொண்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் பிஏபி பாசன திட்டம் எனப்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் பல்வேறு இடங்களில் வாய்க்காலில் தண்ணீர் திட்டு இருப்பதாக விவசாயிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார்கள். கடந்த வாரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கூட இந்த குற்றச்சாட்டினை பெரிய அளவில் முன்வைத்து விவசாயிகள் பேசுவதை காண முடிந்தது. இந்த நிலையில் இன்று பரம்பிக்குளம் ஆழியாறு கிளை வாய்க்காலில் பகிரங்கமாக நீர் திருட்டு நடைபெறுவதை ட்ரோன் கேமரா மூலமாக வீடியோ எடுத்து விவசாயிகள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த சட்டவிரோதமாக நீர் திருடப்படுவதால் கடைமடை வரை முழுமையாக தண்ணீர் சென்றடைவதில்லை என தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பிஏபி பூலாங்கிணறு கிளை வாய்க்கால் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் கடந்த 3 சுற்றுகளாக கடைமடை வாய்க்கால் பகுதி விவசாயிகளுக்கு அறவே பாசன நீர்வரத்து வந்து சேரவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். நீர்வரத்து இல்லாததால் பயிர்கள் கருகும் அபாய நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த நீர் திருட்டு என்று அவர்களுக்கு தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது குறித்து பாதிக்கப்பட்ட கடைமடை பகுதி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிஏபி பாசனத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை கடிதம் மூலமாகவும் நேரிலும் புகார் அளித்திருக்கிறார்கள். எனினும் அதிகாரிகள் தரப்பில் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர்களின் மெத்தன போக்கே தொடர்ச்சியான தண்ணீர் திருட்டுக்கு காரணம் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதிகாரிகளின் அலட்சியத்தால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் வாய்க்கால் பாதையில் நீர் எங்கெல்லாம் திருடப்படுகிறது என்பதை தாங்களாகவே ஆய்வு செய்து அதை வெளிப்படுத்த முயற்சி செய்தார்கள். அதன்படி ஆளில்லா சிறிய ரக ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் பூலாங்கிணறு கிளை வாய்க்கால் பகுதியை அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அப்போது வாய்க்கால் வழியே செல்லும் பாசன நீரை ராட்சத பைப் லைன்கள் மற்றும் சட்டவிரோத மின் மோட்டார்கள் மூலம் பகிரங்கமாக திருடிச் செல்வது வீடியோ காட்சிகளில் துல்லியமாக பதிவாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகளுக்கும் உண்மை நிலவரத்தை புரிய வைக்கும் வகையில் இந்த ட்ரோன் வீடியோ ஆதாரங்களை விவசாயிகள் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள்.
இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் நீர் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், முறைகேட்டிற்கு துணையாக நிற்கும் அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து கடைமடை பகுதிக்கு தடையின்றி பாசன நீர் சென்று வர அரசு ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.